என்ன தைரியம் இருந்தா அவன் அப்படி பண்ணியிருப்பான். அதைத்தானே நானும் யோசித்தேன். அவனுக்கு என்ன வேணாலும் நம்ம பொறுத்து போனோம்ல, அந்த மிதப்பில் தான் அவனுக்கு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை அவனுங்களை சும்மாலாம் விடக்கூடாது. இல்லை இல்லை இல்லை, கம்முன்றீங்கடா. அவசரத்தில் தான் பண்ணி தொலையாதீங்கடா. இங்கே பாருங்கடா, அவன் தான் புத்தி விட்டு போய் ஏதோ பண்ணிவிட்டான். இதை நம்ம ஒரு பிரச்சனையை கொண்டு வரணுமாடா. அப்பா, சின்னதா நம்ம ஏதாவது பண்ணா கூட அம்பிட்டு பெரிய பிரச்சனை பண்றாங்க, சண்டை போடுறாங்க. அவங்க வீட்டு பையனை வச்சு நம்ம வீட்டு பொண்ணை கடத்தி வச்சிருந்தாங்க, அது மட்டும் சரியா? ஏன்பா, அண்ணனுங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இது குமாரா செஞ்ச வேலை மாதிரி தான் எனக்கு தெரியுது. சின்ன அண்ணனாவது இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கும். ஆனா பெரிய அண்ணன் இதை பத்தி யோசிக்க கூட செய்யாது. அவன் பள்ளி சொல்றதுலேயே ஒரு நாயம் இருக்கத்தான்டா செய்யுது. இவங்க அன்னைக்கிட்ட நானும் பல வருஷமா வேலை செஞ்சேன்லடா. அவங்கள பத்தி எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். இங்க பாருங்கடா, இனிமேல் அவனால நம்மளுக்கோ நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கோ எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஏதாவது வந்தா அப்ப பாப்போம். முதல்ல போய் வேலையை பாருங்கடா. அப்பா சொல்லிட்டாருல்ல, போங்கப்பா.